Next, note number 2 பாருங்க. Auxiliary circle or circumcircle of an ellipse is the circle whose diameter is the length of major axis. ஒரு ellipse இருக்கு இல்லையா, உள்ள இந்த ellipse வரைஞ்சிருக்கேன். Length of major axis இந்த இருக்கு 2a, இங்கிட்ட ஒரு a, இங்கிட்ட ஒரு a, மொத்தம் 2a. இந்த length of major axis diameter இருக்கிற மாதிரி length of major axis diameter வச்சுட்டு ஒரு circle போட்டா அதுதான் என்ன சர்க்கிள்? ஆக்சிலரி சர்க்கிள் இல்ல சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம்னாலே சுத்தி உள்ளதுன்னு அர்த்தம். எலிப்ஸை சுத்தி சர்க்கிள் வரைஞ்சா அதுக்கு பேர் சர்க்கம் சர்க்கிள். அப்ப டயாமீட்டர் அப்படிங்கிறது இந்த 2a ஆயிரும். டயாமீட்டர் 2a வந்தா ரேடியஸ் எவ்வளவுன்னு அர்த்தம்? a. இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்க்கம் சர்க்கிள் இல்ல ஆக்சிலரி சர்க்கிள் அப்படின்னா என்ன? ஒரு எலிப்ஸுக்கு ஆக்சிலரி சர்க்கிள் இல்ல சர்க்கம் சர்க்கிள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலிப்ஸை சுத்தி அந்த மேஜர் ஆக்சை டச் பண்ற மாதிரி சர்க்கிள் வரைஞ்சா அதான் சர்க்கம் சர்க்கிள். அப்ப அந்த மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது என்ன இருக்கும்? அந்த சர்க்கிளுக்கு டயாமீட்டரா மாறிடும். அப்ப அந்த ஏ இருக்கு இல்லையா, லென்த் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ், அது ரேடியஸா மாறிடும். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதை தெரிஞ்சுக்கணும். எலிப்ஸோட சர்க்கம் சர்க்கிளுக்கு என்ன ஈக்குவேஷன்? x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். சர்க்கம் சர்க்கிள்னா என்ன? எலிப்ஸை சுத்தி வரைகிற சர்க்கிள் தான் சர்க்கம் சர்க்கிள். சரி, அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் இருக்கு. the equation of auxiliary circle is x squared plus y squared is equal to a squared. That's the third point பாருங்க. In a circle of a ellipsis, the circle whose diameter is the length of minor axis. In circle அப்படின்னா உள்ள ஒரு சர்க்கிள் அர்த்தம்னா எலிப்ஸுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் வரையணும். அது எப்படி வரையிறது அப்படின்னா, length of minor axis இருக்குல்ல, அதை டயாமீட்டர் வச்சுட்டு வரையணும். length of minor axis டயாமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அது இன் சர்க்கிள். அப்போ மேஜர் ஆக்சிஸ் length of major axis டயாமீட்டர் வச்சுட்டு சர்க்கிள் வரைஞ்சா அது சர்க்கம் சர்க்கிள் இல்ல ஆக்சிலரி சர்க்கிள். இன் சர்க்கிள்னா மைனர் ஆக்சிஸ் லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ் டயாமீட்டர் வச்சுட்டு உள்ள சர்க்கிள் வரைஞ்சா அதுக்கு பேர் இன் சர்க்கிள். இதோட ஈக்குவேஷன் என்னன்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். ஏன்னா டயாமீட்டர் வந்து லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸா, இப்போ 2b தான் என்னது இங்க டயாமீட்டர். இப்போ ரேடியஸ் வந்து b, சர்க்கிளோட ரேடியஸ் b. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர்னு வந்துரும். லென்த் ஆஃப் அதான் அப்போ மேஜர் ஆக்சிஸ் டயாமீட்டர் வச்சு வரைஞ்சா அது வந்து ஆக்சிலரி சர்க்கிள். மைனர் ஆக்சிஸ் டயாமீட்டர் வச்சு வரைஞ்சா அதுக்கு பேர் என்ன? இன் சர்க்கிள். இன் சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். அப்போ சர்க்கம் சர்க்கிளோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இன் சர்க்கிளோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர். சோ இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்பாங்க, ஒன்வெல்ல கேட்பாங்கன்னா. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் h, k. இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்சஸ் வித் சென்டர் h, k. இது வரைக்கும் நம்ம படிச்ச எலிப்ஸ்ல சென்டர் 0,0 தானே. இப்போ சென்டர் வந்து h, k. சரி, ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. the equation of ellipse with center h, k and major axis is parallel to x axis is x minus h the whole squared by a squared plus y minus k whole squared by b squared is equal to 1. first type ellipse என்ன? x squared by a squared plus y squared by b squared is equal to 1. அதுல பாத்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸா இருக்கும், சென்டர் ஆரிஜினா இருக்கும். இங்க மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ் கிடையாது, parallel to x ஆக்சிஸ். இந்த இருக்கு எலிப்ஸ். மேஜர் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ்க்கு parallel. இதான் மேஜர் ஆக்சிஸ். எலிப்ஸ்க்கு நடுவுல ஓடி போறதா மேஜர் ஆக்சிஸ். அது x ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கு? parallel இருக்கு. சென்டர் வந்து 0,0 கிடையாது, h, k. அப்ப what is equation of ellipse? x minus h the whole squared by a squared plus y minus k the whole squared by b squared is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் எலிப்ஸ்ல x க்கு பதிலா x minus h, y க்கு பதிலா y minus k ன்னு போட்டா இந்த எலிப்ஸ் வந்துருங்க. அப்ப மேஜர் ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ் சென்டர் ஆரிஜினா இருந்தா x squared by a squared plus y squared by b squared is equal to 1. சென்டர் h, k இருந்தா x க்கு பதிலா x minus h, y க்கு பதிலா y minus k போட்டா போதும். இது ஃபர்ஸ்ட் டைப் எலிப்ஸ். எலிப்ஸ்ல மொத்தமே ரெண்டு டைப் தான, பேரபோலா மாதிரி 4 டைப் கிடையாது. அடுத்து செகண்ட் டைப் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வித் சென்டர் h, k and major axis is parallel to y axis. இப்படி இருக்கும். சென்டர் வந்து h, k, மேஜர் ஆக்சிஸ் is parallel to y axis. y axis இந்த இருக்கு, எலிப்ஸ் தனியா இருக்கா. எலிப்ஸ்க்கு உள்ள ஓடி போறதா மேஜர் ஆக்சிஸ். இந்த இருக்கா, இது வந்து y axis எப்படி இருக்கு? parallel இருக்கு. what is equation of ellipse ன்னு கேட்டா x squared x minus h the whole squared by b squared plus y minus k the whole squared by a squared is equal to 1. செகண்ட் டைப் எலிப்ஸ் வந்து x squared by b squared plus y squared by a squared is equal to 1. இங்க x க்கு பதிலா x minus h, y க்கு பதிலா y minus k போட்டாச்சு. மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ்க்கு parallel ஆகும். சென்டர் h, k மறந்துட கூடாதுன்னா பேரபோலால வெக்டர் h, k. எலிப்ஸ்ல சென்டர் h, k. இது முக்கியமான பாயிண்ட். என்ன? சென்டர் h, k இருந்தா அந்த செகண்ட் டைப் எலிப்ஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல x இருக்கிறதுல x minus h, y இருக்கிறதுல y minus k போட்டா போதும். அப்போ எப்படி சாதாரணமா ரெண்டு எலிப்ஸ் இருக்கோ அது மாதிரி சென்டர் h, k உள்ள ரெண்டு எலிப்ஸ் உண்டு. இப்போ இந்த ரெண்டு எலிப்ஸ்க்கு எப்படி ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். அதுவும் நம்ம பேரபோலால எழுதுற மாதிரியே தானே. கம்பாரிசன் டைப் between ellipses with center 0,0 and h, k.
0,0 சென்டர் உள்ள எலிப்ஸுக்கும் h,k சென்டர் உள்ள எலிப்ஸுக்கும் நடுவில் உள்ள கம்பாரிசன் டேபிள் என்ன 0,0 h,k ellipse first type ellipse பாருங்க x squared by a squared plus y squared by b squared is equal to 1. இதுலயே நம்ம சென்டர் h,k யாருன்னா x minus h the whole squared by a squared plus y minus k the whole squared by b squared is equal to 1. அப்ப இங்க x coordinate இந்த ஃபார்முலா எப்படி கிடைக்கும் x coordinateல தான் h சேர்க்கணும் y coordinateல k சேர்த்தா இந்த ஃபார்முலா கிடைச்சிரும்னா இந்த எலிப்ஸ்க்கு சென்டர் 0,0 வெர்டிசஸ் a,0 minus a,0 நம்ம plus or minus a,0 ன்னு படிச்சிருப்பேன் தனியா போட்டுருப்பேன் தனித்தனியா எழுதிருக்கேன் foci ae,0 minus ae,0 directrices x equal to plus or minus a by e equation of lattice rectum x equal to plus or minus ae length of lattice rectum 2b squared by a so இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும் இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா வேணும்னா x கோஆர்டினேட்டோட h சேர்க்கணும் y கோஆர்டினேட்டோட k சேர்க்கணும் சென்டர் 0 plus h னா h 0 plus k னா k அது இல்ல ஆல்ரெடி சொல்லிட்டோம் சென்டர் h, k ன்னு சொல்லிட்டோம் அதனால பிரச்சனை இல்ல வெர்டிசஸ் இங்க a,0 வா மைனஸ் a,0 மைனஸ் a,0 இங்க வெர்டிசஸ் வேணும்னா x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k ன்னு சொல்லிக்கணும் சோ a plus h 0 plus k கீழ minus a plus h 0 plus k முடிஞ்சு இது ரெண்டு வெர்டிசஸ் என்ன foci வேணும்னா இதோட x கோஆர்டினேட்டோட h சேர்க்கணும் y கோஆர்டினேட்டோட k சேர்க்கணும் ae plus h 0 plus k minus ae plus h 0 plus k முடிஞ்சு இது ரெண்டு foci இந்த எலிப்ஸ்க்கு foci இந்த ஃபார்முலால x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k ன்னு சேர்த்தா போதும் directrices வந்து x equal to plus or minus a by e இங்க என்ன செய்யணும் x equal to plus or minus a by e plus h என்ன x வந்து h சேர்க்கணும்ல சேர்த்தாச்சு அப்ப இதுலயே ரெண்டு உண்டு plus a by h minus a by e by h plus a by e by h இருக்கும் minus a by e by h இருக்கும்ல equation of lattice rectum x equal to plus or minus a e இதுல சொன்னா x equal to plus or minus a e plus h என்ன x வந்து h சேர்க்கணும்ல அது length மாறாது எல்லா டைப்லயும் lengthங்க ஐடியா மாறாது length of major axis length of minor axis length of lattice rectum இது மூணு மாறாது இதுக்கும் 2b squared by a தான் இதுக்கும் 2b squared by a தான் எப்பவுமே length வந்து x coordinate y coordinate பொறுத்து மாறாது மறந்துடாதீங்க அப்ப இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா தெரிஞ்சா இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா வேணும்னா என்ன செய்யணும் x coordinateோட h சேர்க்கணும் y coordinate தான் k சேர்க்கணும் for both ellipses length of major axis 2a தான் length of minor axis 2b தான் எல்லா எலிப்ஸ்க்கு அதான் ஃபார்முலானா அப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல சாதா ஃபார்முலா தெரிஞ்சா இந்த h, k க்கு ஃபார்முலா சொல்லிடலாம் x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k சேர்த்தா போதும் இதே மாதிரி அடுத்த டைப் x squared by a squared plus y squared by b squared is equal to 1 ரெண்டு டைப்லயுமே a is greater than b தான் மறந்துடாதீங்க a நாலே பெரிய நம்பர் b நாலே சின்ன நம்பர் இல்ல பெரிய நம்பரை a ன்னு வச்சுக்கணும் சின்ன நம்பரை b ன்னு வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல செகண்ட் டைப் நமக்கு ஃபார்முலா தெரியும் சென்டர் 0,0 வெர்டிசஸ் வந்து 0,a 0,-a 0 plus or minus ன்னு சொல்லிருப்பாங்க சரி foci 0,ae 0,-ae directrices y is equal to plus or minus a by e equation of lattice rectum y is equal to plus or minus ae length of lattice rectum 2b squared by a so இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும் இது ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு நேத்தே போட்டாச்சு இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா வேணும்னா சென்டர் h, k x minus h the whole squared by b squared plus y minus k whole squared by a squared is equal to 1 இந்த எலிப்ஸ்க்கு ஃபார்முலா வேணும்னா அப்படியே x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k சேர்க்கணும் இந்த ஃபார்முலால ஃபுல்லா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப் மட்டும் ஃபார்முலா தெரிஞ்சா போதும்னா h, k க்கு ஃபார்முலா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இங்க சென்டர் 0,0 இங்க சென்டர் h, k இங்க x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k யும் சேர்க்கணும் அப்ப 0 plus h a plus k 0 plus h minus a plus k இது ரெண்டு வெர்டிசஸ் ஃபார் திஸ் எலிப்ஸ் பட் இந்த ஃபார்முலாவை மாத்திடலாம் 0 plus h ae plus k 0 plus h minus ae plus k இந்த ஃபார்முலா கிடைச்சிடும் இங்க y is equal to plus or minus a by e தானே y வந்தாலே k தானே சேர்க்கணும் அப்ப y is equal to plus or minus a by e plus k இதுக்கு டைரக்ட்லி சேர்ந்தா ஒரு k சேர்த்தா இதுக்கு வந்துருங்க இதுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் y is equal to plus or minus a இதுக்கு y is equal to plus or minus a plus k ஏன்னா y கோஆர்டினேட் வந்தா k சேர்க்கணும் length of latest ரெக்டம் மாறாது lengthனாலே மாறாதுன்னா இந்த டைப் ஃபார்முலா தெரிஞ்சா h, k க்கு ஃபார்முலா வேணும்னா x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k யும் சேர்த்தா போதும் இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சொன்னோம்னா ஒரு ரீகால் டேபிள் அது மட்டும் ஞாபகம் இருந்தா போதும் சென்டர் h, k ஏன்னா பிரச்சனை இல்லை இங்க வந்து சென்டர் h, k மறந்துடக்கூடாதுன்னா for both ellipses major axis 2a length of major axis 2a length of minor axis 2b அதனால பேசிக் டைப்புக்கு ஃபார்முலா தெரிஞ்சா சென்டர் h, k உள்ள எலிப்ஸ்க்கு ஃபார்முலா சொல்றது ஈஸி x கோஆர்டினேட்டோட h y கோஆர்டினேட்டோட k யும் சேர்த்தா போதும் அதான் கம்பாரிசன் டேபிள் இந்த கம்பாரிசன் டேபிள்ல போட தெரியுமா அதே மாதிரி சென்டர் 0,0 இந்த எலிப்ஸ்க்கு தெரிஞ்சா இந்த எலிப்ஸ்க்கு ஈஸியா எழுதிடலாம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற இந்த எலிப்ஸ்க்கு எப்படி ஃபார்முலா ஞாபகம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே x கீழே பெரிய நம்பர் இருந்தா எல்லா ஃபார்முலா x கோஆர்டினேட்ல இருக்கும் y கீழே பெரிய நம்பர் இருந்தா எல்லா ஃபார்முலா y கோஆர்டினேட்ல இருக்கும்
சின்ன ஐக்கு இருந்தா புரிஞ்சுக்கலாங்க என்ன, ஆனா கிளாஸ் கவனிக்கணும், தட்ஸ் மஸ்ட். ஹோம்ஒர்க் பாருங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தியரம் 5.5 ஒரே ஒரு தியரம் நடத்திருக்கோம், அதை படிச்சிடுங்க. Draw the comparison table between the ellipses with the center 0,0 and h, இந்த ரெண்டு டேபிள் நீங்களா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாட டக்கல் பார்க்காம போடணும். இந்த டேபிளோ இந்த டேபிள் கம்பாரிசன் டேபிள் இருக்கு இல்லையா, 0 சென்டர் 0,0 சென்டர் h, இதுக்குள்ள கம்பாரிசன் டேபிள். ஸோ இந்த கம்பாரிசன் டேபிள், இந்த கம்பாரிசன் டேபிள், இந்த ரெண்டு டேபிள் போட்டா போதும். ஏன்னா அது போட்டாலே படஸ் தெரியும் தானே அர்த்தம், சரிங்களா? ஸோ ரெண்டு தான் சம்மு ஹோம்ஒர்க்கு செஞ்சு அனுப்புங்க. தேங்க்யூ.